வினாவிடை வேட்டை. இரண்டாவது சுற்று உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 முகம். ஏதாவது ஒரு நிகழ்வோட குறிப்புகளை உங்களுக்கு திரையில காட்ட போறோம். முதல் குறிப்பிலேயே நீங்க பஸர் அழுத்தி சரியான விடை சொல்லிட்டீங்கன்னா 15 பாயிண்ட், தவறா சொன்னா 10 பாயிண்ட் இழக்க நேரிடும். ரெண்டாவது க்ளூல நீங்க பதில் சொன்னீங்கன்னா சரியான விடைக்கு 10 பாயிண்ட் பிளஸ், தவறான விடைக்கு 5 பாயிண்ட் மைனஸ். மூன்றாவது குறிப்பில் தான் பதில் வருதுன்னு சொன்னால் அதில் 5 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ திருச்சி ஆக்சுவலி கும்பகோணம் பற்றின ஒரு கேள்விக்கு நீங்கள் தான் வந்து நியாயமாக பதில் சொல்லியிருக்கணும், திருச்சியில் இருக்கிற டீம். பரவாயில்ல, இப்போ இது பஸ்ஸர் ரவுண்ட், நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு ரவுண்ட். இஃப் எவ்ரிபடி இஸ் ரெடி, இந்த 3 முகம் சுற்றின் முதல் கேள்வி, முதல் குறிப்பு திரையில். வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. டிசம்பர் 16, 1971 அன்னைக்கு என்ன நடந்தது? 1971 year is important. Year will give you the biggest clue. யாருமே அட்டெம்ப்ட் பண்ணல. இரண்டாவது குறிப்புக்கு போவோம். கிழக்கில் ஒரு புதிய தேசம். எஸ் ஆயிரத்தில் ஐவர். பங்களாதேஷ் got independence. பங்களாதேஷ் உருவானது என்பது மிக சரியான விடை. செகண்ட் க்ளூல சொன்னதுனால உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கிடைக்குது. இரண்டாவது கேள்வி, இரண்டாவது நிகழ்வுக்கு போவோம். அந்த இரண்டாவது நிகழ்வு ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. 14 மே மாதம் 1976 என்ன நடந்துச்சு? 1976 நிகழ்வுங்கிறத விட நானே வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவேன். சினிமா சகாப்தம் அன்னைக்கு ஒன்று உருவாச்சுன்னு சொல்லுவேன். யாரும் முயற்சி பண்ணலையா? 1976 என்ன வந்ததுன்னு யோசிங்க. ஓகே, இரண்டாவது க்ளூக்கு போலாம். மடை திறந்து தாவிய இசை அலை. ஆயிரத்தில் ஐவர். இளையராஜா composed his first song for அன்னக்கிளி. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். மடை திறந்து தாவிய இசையலை, அந்த மடை திறந்து தாவும் இசையலை நான். எப்பவுமே அவர் வந்து அந்த ஜனனி ஜனனி சாங் ஃபர்ஸ்ட் பாடுவாரு, செகண்ட் வந்து இந்த சாங் தான் பாடுவாரு. அவருடைய இன்ட்ரடக்ஷன் மாதிரி அதை பாடுவார் அவர். இளையராஜாவின் அறிமுகம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொன்னாள் அந்நாள். அடுத்த நாளுக்கு போவோம். அடுத்த நாள் இதுவும் வந்து அரசியல்ல ஒரு பொன்னாள்னு சொல்லணும், ஒரு மறக்க முடியாத சகாப்தம் அமைந்த ஒரு நாள். ஜூன் 30 1977 என்ன நடந்தது? பிரைட் ஸ்பார்க் சொல்லுங்க. எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்ட். இல்ல, தவறான பதில். பிரைட் ஸ்பார்க்ஸ். இதுல இன்னொரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 10 பாயிண்ட் இழக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மீண்டும் இந்த கேள்வியை அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. ரொம்ப சாரி. மற்றவர்களுக்கு யூ ஆர் ஓப்பன். ரெண்டாவது குறிப்புல பஸர் அழுத்தலாம். இதோ இரண்டாவது குறிப்பு. நினைத்ததை முடிப்பவன். எஸ் சோனா ஸ்பார்க்ஸ். எம்ஜிஆர் வாஸ் முதல்வரா வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ள வந்து. மிக மிக சரியான விடை. அரசியல்ல அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சரா முதலாக பதவியேற்ற நாள் அன்னைக்கு. அடுத்த நாள் இதுவும் வந்து இன்றைய மாணவ சமுதாயத்தில் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களுடைய குறிப்பை திரையில பாருங்க. விளையாட்டு 2008 இயர்லயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சோனா ஸ்பார்க். அபினவ் பிந்த்ரா won the first gold medal for India. ஃபேண்டாஸ்டிக். இந்திய விளையாட்டு வரலாற்றிலேயே ஒலிம்பிக் கோல்டு மெடல் முதலாக அன்னைக்கு தான் நமக்கு கிடைச்சது. அதுதான். ஸோ அது விளையாட்டு வரலாறு எல்லா விதத்திலையும் நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாள். கடைசி கேள்வி இந்த சுற்றுல. அருமையான ஒரு சுற்றா நடந்துகிட்டு இருக்கு இப்போ. கடைசி கேள்வி. இந்த கேள்விக்கான குறிப்பு டிசம்பர் 10 என்ன நடக்கும்? Rabindranath Tagore was awarded a Nobel Prize for his literature. Fantastic. அருமையா பதில் சொல்றீங்க சோனா ஸ்பார்க்ஸ். 3 கேள்விகளுக்கு 10 15 பேக் டு பேக் சொல்லியிருக்கீங்க. மூன்றாவது ரவுண்ட்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஒரு சிறிய இடைவேளை.